ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி லைஃப்னு எடுத்துக்கிட்டால் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். லைஃப் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம சர்வே பண்ண முடியாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் பெரும்பாலுமே சொல்லக்கூடிய ஒரு டைலாக் என்னென்னா, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படிங்கிற டைலாக் தான் சொல்லுவோம். அது ஏன்னா நம்ம என்ன செய்தாலும் அது நமக்கு தடைகளாகவே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சில பேர் ஜோதிடத்தை நம்புறவங்க ஜோதிடத்தை போய் பார்ப்பாங்க. அப்போ கிரகங்களால் இப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பரிகாரம் பண்ணுவாங்க. அப்படி பரிகாரம் பண்ணும்போது கொஞ்சம் சரியாகும். அதே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க சரி இப்படி தான் வாழ்க்கை அப்படின்ட்டு கடந்து போவோம். ஆனால் உண்மையாலுமே வாழ்க்கை அப்படிலாம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது நமக்கு இருக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு கிரகங்களும் நமக்கு கடவுள்களும் சப்போர்ட் பண்ணும். கிரகங்கள் சாதகம் இல்லாத டைமில் கூட கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணார்னா அதிர்ஷ்டம் மூலிமா நம்ம ஈஸியாக சர்வே பண்ண முடியும். ஸோ அந்த அதிர்ஷ்டத்தை வாழ்வில் பெறுவதற்கு இந்த மேலே பண்ண வேண்டிய முக்கியமான பரிகாரத்தை தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். கன்னியில் பிறந்தவங்க எந்த நட்சத்திரத்துக்காரர்களாக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு பண்ண வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை நோட் பண்ணி அந்த பரிகாரத்தை பண்ணி நிச்சயம் பயன்பெறுங்க. கன்னி ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் அதிர்ஷ்டங்கள் மிகுந்த யோகமான வாழ்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இதுதான் என்பது இந்த ஜோதிட இதில் உங்களுக்கு சொல்ல போகிற கன்னி ராசிக்காரங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வில் மேன்மைக்கு அடைய முடியும். ஜோதிடத்தில் கூறப்படக்கூடிய 12 ராசிகளில் 6வது ராசியாக வருவது கன்னிராசி. கன்னிராசியை ஆளக்கூடிய கிரகம் புதன் பகவான் தான். இயற்கையிலேயே உங்களுக்கு சிறந்த அறிவாற்றலும் பல கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமான திறனும் கொண்ட கன்னிராசினர் உங்கள் வாழ்வில் மிகுந்த யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த மேலே பெற கீழ்கண்ட பரிகாரங்களை செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது என்பது உங்களுக்கு சொல்லப்படுது. நவக்கிரகங்களில் புதன் பகவானுக்குரிய கோயிலாக திகழ்வது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். இக்கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று வழிபடுவது புதன் பகவானின் நல்லருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதுவும் புதன்கிழமைகள் தோறும் இதை நீங்கள் செய்தீங்கன்னா நல்லது. புதன்கிழமை தோறும் செய்ய முடியாட்டியும் புதன்கிழமை தோறும் பச்சை நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு யோகங்களை ஏற்படுத்தும். அதோடு ஏதாவது விசேஷ தினம் பெரிய பண்டிகை நாட்கள்லாம் வரும்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் வீட்டில் தாய்மாமன்கள் இருந்தாங்கன்னா அந்த தாய்மாமன்கள்கிட்ட பர்டிகுலராக போய் அந்த நாளில் ஆசீர்வாதம் பெறுவது உங்கள் ராசிக்கு புதக்கிரக தோஷங்களை போக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக செய்ய வேண்டும். அதே போல் ஏதேனும் ஒரு வளர்பிறை புதன்கிழமை தினம் வரக்கூடிய அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் மற்றும் தாயாருக்கு பச்சை நிற ஆடைகளை சாத்தி வேண்டுவது உங்களுக்கு மிகுதியான அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். இதுவும் ஒரு பரிகாரமாக இருக்குது. இதே போன்று வளர்ப்பறை புதன்கிழமையில் உங்கள் சக்திக்கேற்ப வேதமறிந்த பிராமணர்களுக்கு அன்னதானம் அல்லது ஆடை தானம் வழங்குவது இன்னும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தோஷங்களை போக்கி நன்மைகளை ஏற்படுத்தும். இதுவும் மிக சிறந்த பரிகாரம்தான். இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெறுவதற்கு இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நமக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். அதை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதில் கவனம் தேவை, அவசர முடிவுகள் எதில் தவிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ அதனுடைய முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கன்னி ராசிக்காரங்க மேலே பர்டிகுலராக கவனம் தேவை, அவசர முடிவுகள் தவிர்க்கணும், இந்த மாதிரிலாம் சில சர்ச்சையானது இருக்குது. அதனால் சிலதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஸோ கவனமாக இருக்கிறத பாருங்கள். கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. கன்னி ராசிக்காரங்களுக்கு 2026 ஆண்டு மே மாதம் முடிகிற வரைக்கும் அவசரமான எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. சில விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கன்னிராசிக்காரங்களுக்கு இப்படி ஒரு செக் இந்த மேலே இருக்கிறதுனால ரொம்ப உஷாராக செயல்பட வேண்டும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மேலே நிலவக்கூடிய கிரகங்களுடைய நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்ற இறக்கமான சூழலை காட்டுகிறது. சில விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் எதுலேயும் நிதானம் தேவை.
அதுலேயும் உங்கள் ராசிக்காரங்க இந்த மே கடைசி வரைக்கும் குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், வேலை, தொழில், வருமானம் இதிலெல்லாம் நிறைய நடக்கும். இதிலெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஸோ எப்படி கவனம் செலுத்தணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்கிறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொதுவாக பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பணவரவில் சுதந்திரமான மாதமாக இருக்கிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் வீண் விவாதங்களையும் முன்கோபத்தையும் தவிர்க்க வேண்டும். அப்போ தான் வெற்றிங்கிறது கிடைக்கும். தொழில் ரீதியாக நிலைப்புத்தன்மை ஏற்பட்டால் கூட அவசரமாக எந்த மாற்றத்தையும் செய்ய முயற்சிக்கக்கூடாது. மீறி அவசரமாக ஏதாவது மாற்றத்தை முயற்சி செய்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய தடாலடியாக முடிந்துடும். தயவு செய்து அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. அதே போல் உங்களுக்கு பொருளாதாரம், பணம் மற்றும் பார்க்கும்போது இதில் வந்து என்ன ஒரு சேஞ்ச் வரும்னா, கடந்த சில வாரங்களாக இழுபறியாக இருந்த பணவரவு மற்றும் பொருளாதார நிலை இந்த மே கடைசிக்குள்ள திருப்திகரமாக மாறும். வராமல் இருந்த கடன்லாம் வசூலாகும். குடும்பத்தில் வருமானமுங்கிறது அதிகரிக்கும். அதுலேயும் தொழிலில் நல்ல லாபமானது கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஏற்படுங்கிறது மெயினாக இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறேன். அதே போல் உங்களுக்கு தொழில் வேலையில் கூட நிறைய சான்ஸு, நிறைய மாற்றமும் ஏற்படும். உத்தியோகம் மற்றும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த கடைசி மேலே வந்து கன்னிராசி எனக்கு சாதகமாகவே இருக்காதா அப்படின்னு நினச்ச நிலையில் இருந்த உங்கள் மனசு மாறி சாதகமாக இருக்கும். தொழில் ரீதியாக சுக்கிரன் பயிற்சி திடீர் வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு மே கடைசி வாரத்தில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அவசரப்பட்டு இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் முயற்சி செய்வது நல்லதில்லை. அலுவலகத்தில் வாக்குவாதங்கள் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட்டு இடமாற்றமும் வேண்டாம், வேலை மாற்றமும் வேண்டாம், அலுவலகத்தில் வாக்குவாதமும் வேண்டாம். இந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே வெற்றி பெறுவது உறுதி. அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா சிலது மெயினாக இருக்குது. செவ்வாய் பயிற்சி கன்னிராசினருக்கு திடீரென மன அழுத்தம் அல்லது உடல்நல பாதிப்பை கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருந்தால் கூட கடன் வாங்கக்கூடிய சூழல் மன நெருக்கடியாகவே உண்டாகலாம். அதனால் பிரச்சனைகள் வரும்பொழுது குடும்பத்தினரோடு, நண்பர்களோடு பேசி ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. குறிப்பாக எந்த மாற்றங்களையும் இந்த டைம் தவிர்ப்பது பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். புதுசாக ஏதாவது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாமல் அதை நீங்கள் மாற்றுவது தான் உங்களுக்கு நல்லது. அதை நீங்கள் மாற்றிட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மெயினாக பார்க்கும்போது சூரிய பயிற்சியால் செலவுகள் உண்டாகும், அதிர்ஷ்ட குறைவு ஏற்படும். புதன் பயிற்சியால் நிம்மதி தெளிவு கிடைக்கும். சுக்கிர பயிற்சியால் தொழில் வளர்ச்சி பணவரவு ஏற்படும். குரு பயிற்சியால் நடுநிலையான பலன் ஏற்படும். செவ்வாய் பயிற்சியால் கவனம் தேவை, உடல் ஆரோக்கியம் பாதிக்கலாம், செலவுகள் உண்டாகும். சனி பயிற்சியால் நடுநிலையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ராகு பயிற்சி சாதகம், திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். கேது பயிற்சி சாதகமாக இருக்குது. ஸோ கிரக பயிற்சிகள் இப்படி தான் இருக்குது. இதற்கேற்பதான் இது பலன்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.